talktoridewithsachin. I hope you're having a great day Monday today. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 7 ஆஃப் த ரைட். ஒரு வாரம் ஆச்சு வீட்டிலேருந்து கிளம்பி. டெக்னிக்கலாக இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் ஒரு தாபாவில் வந்து தூங்கியிருப்போம். கொஞ்சம் குளிர் இருந்தது, ஸோ நல்லா வந்து தூக்கம் வந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து சன்ரைஸை பியூராக வந்து அந்த ஒரு ரெட் கலர்லேருந்தே வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட 2 பேனர் வந்துருக்கு. ஒரு பேனர் வந்து இங்கே இருக்குது, இதை வந்து உள்ளே போட்டு படுத்துருவோம். இன்னொரு பேனர் வந்து இதுக்கு அடியில் இருக்குது. பேனர் போட்ட இடத்துல எல்லாம் நார்மலாக இருக்குது டெம்பரேச்சர் நம்ம படுத்து தூங்கும்போது. ஆனால் வந்து பேனர் இல்லாத இடத்துல லைட்டை கைப்பட்டாலும் அவ்வளோ குளிராக இருந்தது. அதுவும் இல்லாமல் நண்பா நேற்று நைட்டு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. சரியான நாத்தம் டென்ட்டுக்குள்ளே. என்ன மேட்டர்னு பார்த்தா அந்த லீச் இருக்குல்ல, லீச்சு அப்படி இல்லை அப்படின்னா நத்தை. அது வந்து போன தடவை நம்ம அந்த பெட்ரோல் பம்பில் ஸ்ப்ரே பண்ணும்போது அது பேர் வச்சான் ஏதோ ஒரு அளவு அது வந்து செத்து சைடில் இருந்துருக்கு. நம்ம கவனிக்காமல் எடுத்து மடக்கி வச்சுருக்கோம். அது அதிலேருந்து செத்து ஒரு மாதிரி இதாகி ஸ்மெல்லுன்னா ஐயோப்பாப்பா. அப்புறம் நைட்டு ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து டென்ட்டுக்குள்ளே அடித்து தான் வந்து தூங்கினோம். அதை நான் காட்டுறேன் எப்பப்போ. இங்கே 1 2 தெரில, அப்புறம் இங்கே 1, அப்புறம் இதோட அந்த ரத்தமாக அழுக்கம் அது வந்து இந்த இடத்துலையும் படிஞ்சிருக்கு, இந்த இடத்துலையும் படிஞ்சிருக்கு பயங்கரமாக. நேற்றுக்கு நைட்டு ஒரு நாத்தம் அப்பப்பா. இதுலேயே கஷ்டமான பார்ட் அந்த நைட்டில் அந்த நாற்றத்தில் தூங்கினதாக தான் இருக்கும் நேற்றுக்கு ஃபுல்லாக. சரி ஓகே, நமக்கு தூக்கம் தான் முக்கியம். எப்படியோ ஒன்று அமைஞ்சுது, ஓசியில் தூங்கணும். இங்கேருந்து கரெக்டாக நம்ம போகிறதுக்கு வந்து 31 மினிட்ஸ் ஆகும், 28 கிலோமீட்டர். இந்த டவரில் உள்ள வச்சுருவோம். சரிங்களா, நம்ம வண்டி ஃபுல்லாக அழுக்காயிருச்சு. ஸ்பூல்ஸ் மட்டும் பளிச்சன்னு தெரியுது. ஸ்பூல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் பை தட். நண்பா சர்தார் சரோவர் டேம் ஆக்சுவலி அது பேர். இப்போ தான் போர்டு பார்த்து நிறைய பில்டிங்ஸ் வந்து இருக்குது வித்தியாசமாக. லோக்கல்ஸ் உள்ள விட்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை நினைக்கலையே நண்பா. நம்மக்கிட்ட வேறு நிறைய லக்கேஜ் இருக்கே, என்ன பண்ணுறது. லோக்கல்ஸ் உள்ளே விட்றாங்க, ஆனால் எல்லா பார்க்கிங் இதோட நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இல்லையா இந்த பவர் தான் வந்து போய் கேட்டுட்டு வந்தேன். உள்ளே வந்து லாக்கர் ரூம் மாதிரி இருக்கான், ஷெல்ஃப் மாதிரி. அங்கே வந்து எவ்வளோ பெருசு வைக்கலாம்? இதெல்லாம் வைக்கலாமா? பெரிய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் வைக்கலான்னு சொல்கிறான். உள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், போய் கேட்கணும். ஸோ நம்ம உள்ள லாக்கர்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 2 பேக் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் ட்ரோனு, கொஞ்சம் கேஷ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரோன்லாம் ஓட்ட போகிறதில்ல. இங்கெல்லாம் ஓட்டினா போட்டு தள்ளிடுவாங்க கண்டிப்பாக. 2 பேருக்கும் அந்த ஸ்டாச்சுக்கு மேலே போகணும் அப்படின்னா 380 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆனால் ஸ்டாச்சு கீழே காரில் மட்டும் வச்சு போய் பார்த்துட்டு வரதுன்னா 150 ரூபா கால் தெரியுதுல்ல, அந்த ஃப்ளோர் வர போகிறதுக்கு. டாப்புக்கு போகணுன்னா 380. பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் டிக்கெட் எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு ஆட்டோவில் போய் அங்கே டிக்கெட் எடுத்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு தோணுது. நான் அதை விசாரிச்சுட்டு சொல்கிறேன். பஸ்ஸில் வந்து கிளம்பிட்டோம். 380 ரூபா. இங்கேருந்து பார்த்தா அவர் லைட்டாக தெரியாது, தலை மட்டும் லைட்டாக தெரியும். ரொம்ப வெரி டிசப்பாயிண்டட். என்ன மேட்டர்னா பேக் வந்து போட்டுட்டு உள்ளே போகக்கூடாதான். ஃபுல்லாக செட்டோட எங்கேயாவது கொடுத்துட்டு தான் வரணும் போல். லாக்கர் இங்கே இருக்கான், லாக்கரில் வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பரேட் கிரவுண்ட் இருக்குது, பரேட் கிரவுண்டில் தான் கொடுத்துட்டு வரணும். அவங்க யாருமே எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, எங்கேயுமே எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆமாம், எல்லா போர்டாக வச்சுருப்பாங்க. இங்கே எதுவுமே இல்லை. பரேடு நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு கேட்கும். இல்லை நல்லா ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. தூரத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஒட்டகம் ராஜஸ்தான் வரல, குஜராத்தில் தான் இருக்கும். இங்கே மிலிட்ரி பரேடு வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்காங்க. சரி ஒதுங்க, காலை தூக்கி அடிச்சிட போகுது. நம்ம புட்டாப்பு கேஜிஎஃப் சொல்கிற மாதிரி, விக்கி சொல்கிற மாதிரி டைட்டான செக்யூரிட்டியாக இருக்குது. நீங்கள் பாரு, பேண்டோரி பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் ஒரு லெவலுக்கு பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம கேமும் ஃபோனும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம். வேலை ரொம்ப பெருசாக இருக்குன்னு பக்கத்தில் போக 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 இன்னும் ரொம்ப பெருசாகிட்டே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நடந்தும் போகலாம், எஸ்கலேட்டரில் வந்து போகலாம். நாங்கள் எஸ்கலேட்டரில் போகிறோம். நம்ம இப்படி நின்னா மட்டும் போதும். யாரும் பார்க்கலன்னா வேணா இப்படி உட்காந்துக்கலாம். யாரும் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் வந்து வீடியோ வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்களா, ஹவ் கிரேசி. நல்லா
நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரன போலயா இருக்கு. பவர் பக்கத்தில் போய் நிற்பான். அவன் வந்து 3.5 அடி இல்லை 5 அடி 5.5 அடி. அவனுக்கு அவர் விரல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்களேன், வைட் ஆங்கிள் போடும். அம்மா அடி, நிஜமாவே ஹைட்டு தான் நண்பா. அவர் முகமே தெரியல, பக்கத்தில் வந்தா மூஞ்சி தெரியல, அவரோட ட்ரெஸ் எல்லாம் தெரியுது. ஸோ நண்பா, உங்களுக்கு சும்மா பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது அப்ராக்சிமேட்லி 600 ஃபீட் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் 2018 வந்து இது கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2000 கோடி வந்து இதோட பட்ஜெட். ஆக்சுவலி 2000 கோடியில் வந்து 2018 வந்து மோடி கவர்மெண்ட்டில் வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. இது ஆக்சுவலி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நர்மதா ரிவரில் வந்து இருக்குது. சர்தார் சரோவர் டேமில் வந்து ஆக்சுவலி இதை ஃபேஸ் பண்ணி வந்து இருக்குது. நர்மதா ரிவரில் வந்து இருக்குது. இதோட டாப்பில் போகணுன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு லிஃப்ட் இருக்குமா, அது ஒரு ஸ்பெஷலான லிஃப்ட்டு. 47 ஃப்ளோரோ 48 ஃப்ளோர் வந்து இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த இவ்வளோ ஃப்ளோரையுமே வந்து 46 செகண்ட்ஸ்லையோ 50 செகண்ட்ஸில் சம்திங் ஸ்பீடாக வந்து போகும். அது நான் வந்து விக்கிபீடியாவில் படிக்கல. அது நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க சர்ப்ரைஸும் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? டக்குன்னு ஒரு மாலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்ன மனம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ஏதோ ஆமாம் நண்பா, இங்கே பாருங்களேன், இங்கே தேட்டர் இருக்குது. உள்ளே போய் படம் பார்க்க. படம்னா இந்த இந்த பில்டிங்கோட மேக்கிங் பற்றி எல்லாம் பேசுவாங்க நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போம். இப்போ தான் வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து காமிச்சு அந்த எலிவேட்டருக்கு பக்கத்தில் வந்து வந்திருக்கோம். எலிவேட்டர் ஏறிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம லெஃப்ட்டில் வரும்போது காது அடைச்சிருச்சு. எல்லாருக்குமே காது அடைச்சிருச்சு. ஒரு செகண்ட் வந்து அப்படி எல்லாருக்கும் காது அடைச்சி பிளாக் ஆகி போச்சு. ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்காங்க ஆளுங்க. அது மட்டும் தான் பிடிக்கல, அது தவிர எல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும். ஆனால் இது என்ன மேட்டர்ன்னு தெரில. அவரோட எந்த பார்ட்லேருந்து நம்ம அவரோட நெஞ்சிலையோ கையிலையோ எங்கேயோ தான் இருக்கும்னு தோணுது. கரெக்டாக தெரில. ஸோ நண்பா, இந்த மாதிரி தான் இருக்குது நட்டு. இந்த நட்டில் தான் வந்து மொத்த பில்டிங்கும் தாண்டி நிற்கிது. ஐ மீன் இது மாதிரி இருக்குது நட்டில். ஸோ நண்பா, எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்டீல் ஃப்ரேம்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் தான் வந்து இந்த பில்டிங் மொத்தத்தையும் வந்து தாங்கி நிற்கிது. அதே மாதிரி பிரான்ஸ் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சருமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் தான் வெளியில் வந்து இருக்குது. உள்ளே வந்து பில்டிங் இருக்குது. 2 பெரிய பில்லர் மாதிரி 2 இது கொடுத்து செட்டப்பில் வந்து இதை ஃபுல்லாக வந்து தாங்கி நிற்கிது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 24,000 டன் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங் மொத்தத்தையும் தாங்கி பிடிக்கிறதுக்கான ஃப்ரேம்ஸு. அப்புறம் இங்கே மொத்தம் செய்கிறதுக்கு வந்து 24,000 டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் 24,000 டன் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தா வந்து வெளியில் அந்த வியூ வந்து தெரியும். ரொம்ப மார்வலஸாக இருக்குது இந்த ஒரு ஆர்கிடெக்சரல் இது வந்து. ஏன்னா யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒன்று. அதுவும் நம்ம இந்தியா அட்டம் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. உலகத்திலே டாலர் ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் இஸ் கிரேட் மேன். நான் கொஞ்சம் பதட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதனால் எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க. ஃப்ரீயாக போய்ட்டு நிறைய பேசுகிறேன். மொத்தத்திலே வந்து இரும்பு ஃபுல்லாக இரும்பு இல்லை, ஸ்டீல். என்ன ஸ்டீல்னு தெரில, எம்எஸ்ஆ எஸ்எஸ்ஆன்னு. கண்டிப்பாக பட்ஜெட்டுக்காக எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருந்தால் ரஸ்ட் ஆகாது. அம்மாடி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாக கீழே வர ஃபுல்லாக ஸ்டீல் தான். சைடில் நடுவில் ஒரு 2 பில்லர்னு நினைக்கிறேன். பெரிய பில்லர் இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அதை 2யும் பில்டிங்காக மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்குறதுக்கு இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் ஃபைனலில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வரும்ல, அந்த இடம் மாதிரி இருக்குது, அந்த லொக்கேஷன் மாதிரி. எங்கே பார்த்தாலும் இரும்பு மொத்தத்தில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் என்னங்க நினைக்கிறது, எனக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. இவன் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? நியூஸ் பார்த்தியா? சரி, ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாத்ரூம் அது இன்னும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. பில்டிங் பைக் மாதிரி ப்ரீமியம், ஒரு மால் மாதிரி இருக்குது. ஒரு மாலுக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு சேஃபாக வந்து கிளம்புறோம். இங்கேருந்து வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுனா சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது. உள்ளே ஜஸ்ட் வந்து காட்டுறேன்.
ஆனால் சத்தியமாக நமக்கான இடம் இது இல்லை. ஏன்னா எல்லாம் ஸ்டார்பக்ஸு, சப்வே, சிசிடி எல்லாம் தான் இருக்குது. ஸோ அது நமக்கு செட் ஆகுது நண்பா. அதனால் நம்ம போய் அந்த தாபாவில் போய் ஆளுக்கு 3 சப்பாத்தி, அப்புறம் வந்து எக் கறி, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்ஸ் ஓகே. சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இருக்கிற காசை ஃபுல்லாக ரைடுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஜாலியாக சூப்பராக ரைட் பண்ணிகிட்ருக்கோம். உட்காரதுக்கு ஃபுல்லாக பெஞ்சஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இதில் உட்காந்து சூப்பராக வந்து நம்ம வந்து லேசர் ஷோ வந்து ஈவினிங் வந்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு அந்த லக் வந்து இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு ரைடு கிளம்பி 1 வாரத்துக்கிட்ட ஆச்சு. ஸோ அடுத்த 1 வாரத்துக்குள்ளே நம்ம வந்து காஷ்மீர் வந்து போகணும். ஸோ அதனால் இங்கேருந்து வந்து சீக்கிரம் வந்து கிளம்புறோம். இதுதான் அந்த நர்மதா ரிவர். நான் சொன்னேன்ல ஒரு ரிவர் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நர்மதா ரிவரில் தான் இது வந்து கட்டியிருக்காங்க. இது ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நம்ம சர்தார் எங்கேயாவது இருக்கா போர்டு? 10,500. சரி, ஒரு நல்ல ஒரு டேம். அந்த டேம் வந்து அவர் பார்த்துட்டு நிற்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு லொக்கேஷன் வந்து பார்க்கணும். ஏன்னா உலகத்திலேயே டாலஸ்ட். ஸோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் இந்தியாவில் இருக்குது. ஸோ பெருமை தான். அதுவும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட, ஒரு ஆக்சுவல் ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஒரு சத்தம் போடுறாங்க, ஒரு ஆக்சுவல் ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஒரு ஸ்டாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்று பார்க்கணும். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ I'll see you guys in the next video. And then bye for